அதான பார்த்தேன். பார்வதி அடிக்காம ஒரு எபிசோடு கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எனிவேஸ் 4th ப்ரோமோல பாத்தீங்கன்னா பார்வதியை போட்டு துவன்னு துவைக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதான். பார்வதிக்கு இன்னைக்கு பூஜை இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க பண்ண செயல்கள் அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருமுகம் கொண்ட நபர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து விஜய் சேதுபதி கொடுக்குறாரு. எனக்கு இது ஏன் பண்றாங்கன்னே புரியலங்க. ஆக்சுவலா எதுக்குங்க டாஸ்க்கை கொடுக்குறீங்க? டைரக்டா பார்வதி எழுப்பி இவங்க மேல உங்களுக்கு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்கன்னா சொல்ற போறானுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்களாம். அதில் எல்லாம் பார்வதி குத்துன்னு குத்துவாங்களாம். எங்க உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக பார்வதி அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு எழுப்புங்க, மொத்த வீடு எந்திரிக்கும். ஏன்னா அக்கா வம்பில் வச்சிருக்க இடம் அந்த மாதிரி ஒருத்தன் பாக்கி இல்லை, எல்லாரையும் அடின்னு அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா இன்னும் டச் பண்ணாத ஒரே ஆள் யார் சொல்லுங்க? இந்த கலையரசன் தான். ஏன்னா அவன் மட்டும் தான் இன்னும் நல்லா சொம்பு தூக்குறான். கூடவே இருந்த செவ்வாழை நம்ம திவாகரை போட்டே பொழந்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதுதான் கொஞ்சம் ஒஸ்டான விஷயம். ஸோ அதனால அக்கா இன்னைக்கு அடி வாங்குறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க.